வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யா லக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஸ்வீட் தோசை ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ஆனால் வாஃபிள் மேக்கரில் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்வீட் தோசை ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் இட்லி தோசை மாவு யூஸ் பண்ண போகிறேன். என்னோடய ரெசிபி ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். எப்படி நாங்கள் இட்லி தோசை மாவு ரெடி பண்ணுறோன்னு. அப்படி இல்லைன்னா இங்கே ரெடிமேடு இட்லி தோசை மாவு கூட யூஸ் பண்ணலாம் இந்த ரெசிபிக்கு. அவங்கவுங்க விருப்பம் டைமை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் வெல்லம் தூள் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ கோக்னட் சுகர் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. கோக்னட் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம், கருப்பட்டி வெல்லம் யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நம்ம திருவி வச்சுருக்க தேங்காவை வறுத்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கோதுமை மாவு தேவைப்படும். ஏலக்காய் தூள், ஜாதிக்காய் தூள் யூஸ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக சோடா உப்பு, பேக்கிங் பவுடர் யூஸ் பண்ண போகிறேன். நம்ம நார்மலாக தோசைலாம், இந்த ஸ்வீட் தோசைலாம் தோசைக்கல்லில் நம்ம சுட்டு எடுப்போம். அது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. குழி பணியார தட்டில் நம்ம சுட்டு எடுப்போம். பட் நீங்கள் வாஃபிள் மேக்கரில் நீங்கள் தயார் பண்ணிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு, அந்த டெக்ஸ்டரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், அருமையாக இருக்கும். இப்போ இந்த தோசை மாவில் நான் வெல்லம் சேர்த்துருக்கேன், கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். ஏற்கனவே திருவி வச்ச தேங்காய், அந்த தேங்காய் நல்லா வறுத்து வச்சுருக்கோம், அந்த தேங்காவை சேர்த்துருக்கோம். ஜாதிக்காய் தூள், ஏலக்காய் தூள், சோடா உப்பு, பேக்கிங் பவுடர், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்துக்கணும். இப்போ நீங்கள் இந்த மாவை கலந்து அந்த வெல்லம் நல்லா கரையிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி அந்த மாவு பதமாக வரும். ஸோ அந்த மாவு பதமாக வர்றதுக்கு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் விட்டே விடணும். நல்லா ஒரு மூடி போட்டு விட்டுடுங்க மாவை நல்லா ஊறுறதுக்கு. இந்த ரெசிபியில் நான் எதுக்கு வாஃபிள் மேக்கர் யூஸ் பண்ணுறேன்னா, நான் அந்த பிராண்டோட ஒர்க் பண்ணது ரொம்ப காலமாயிடுச்சு. அது எனக்கு பிஆர் எனக்கு அமிச்சாங்க அந்த வாஃபிள் மேக்கரு. ஆனால் அந்த வாஃபிள் மேக்கர் அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணது எனக்கு ஒரு வரப்பிரசாதமாக நான் நினச்சிக்கிறேன். ஏன்னாக்கா அந்த எது ஒரு மாவு இருந்தாலும், நான் எந்த மாவு தோசை மாவு தயார் பண்ணாலும் அந்த வாஃபிள் மேக்கரில் நான் சேர்த்து பண்ணுறதுக்கு ஆரம்பித்தேன். அது ஒரு ரொம்ப நல்ல யூனிக்காக நல்லாயிருக்கு. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, அந்த டெக்ஸ்டரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்னா 2 சைட்லேயும் அது வேகுது. இப்போ நம்ம தோசை கல்லில் போட்டோம்னா நம்ம திருப்பி போடணும். இப்போ இந்த மாதிரி ஸ்வீட் தோசைக்கெல்லாம் நம்ம வெங்காயம் சேர்க்குற மாதிரி இல்லை. ஸோ அந்த தோசைக்கல்லில் வெங்காயம் தேய்ச்சி அது மேலே அந்த ஸ்வீட் தோசை நம்ம தயார் பண்ணுவோம். ஸோ அந்த வெங்காயம் வாசனை கொஞ்சம் லைட்டாக அடிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வாஃபிள் மேக்கரில் இது ஏற்கனவே நான்ஸ்டிக்காக இருக்குது. நம்ம நான்ஸ்டிக் தோசைக்கல்லில் கூட இந்த மாவை நீங்கள் சேர்த்து நம்ம தோசை மாவு சுடலாம். பட் இந்த வாஃபிள் மேக்கர் நான் எதுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னா, அது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக வரும். அந்த டெக்ஸ்டர் அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே நான்ஸ்டிக்கு இருந்தாலும் நான் வெண்ணெய் பூசிட்டு இந்த வாஃபிள் நான் தயார் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த வெண்ணெய் பூசி இந்த வாஃபிள் மேக்கரை ஹீட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரீன் லைட் வர வரைக்கும் ஹீட் பண்ணிக்கினேன். க்ரீன் லைட் வந்த பிற்பாடு இந்த தோசை மாவு நான் ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கேன், ஸ்வீட் தோசை மாவு அதில் சேர்த்துருக்கேன். நான் இந்த வாஃபிள் தயார் பண்ண எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது. தோசை மாவு சேர்த்து கொஞ்சம் நல்லா பரவாயில்ல ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கினேன். இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு விடணும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு இது விடணும். ஒரு 30 செகண்டுக்கு இது விட்டோம்னாக்கா அது மேலே பபுள்ஸ் எல்லாம் வரும். நம்ம அப்புறம் மூடி போட்டோம்னாக்கா அந்த மாவு வழிஞ்சி வெளியே வராது. ஸோ இது வாஃபிள்ஸ் நான் தயார் பண்ணப்போ தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது, இப்படி தான் வாஃபிள் தயார் பண்ணோன்னு. ஸோ இந்த வாஃபிள் மேக்கர் ஒரு நல்ல வரப்பிரசாதம். எஸ்பெஷலி வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற பசங்க, ஆஃபீஸ்க்கு போகிறவங்க இருந்தாக்கா இது ஒரு நல்ல வரப்பிரசாதம்னு சொல்லலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வாஃபிள்ஸ் நம்ம வீட்டில் தயார் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாஃபிள் மேக்கரை நான் மூடி போட்டு ஒரு 5-10 மினிட்ஸில் இந்த வாஃபிள் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் சுட சுட பரிமாறியிருக்கேன். மேலே நீங்கள் நெய் போட்டு தேனோடு இது பரிமாறலாம். ஸோ ரொம்ப அருமையான வாஃபிள்ஸ் ரெடி ஆகிருக்கு. 2வது செட்டும் அதே மாதிரி நான் தயார் பண்ண போகிறேன். இந்த வாஃபிள் மேக்கர் ஏற்கனவே நான்ஸ்டிக்கு தேவையில்லை. இதில் நம்ம நெய் பூசணும், பட்டர் பூசணுன்னு நான் அந்த ஃப்ளேவருக்காக நான் பூசிகிட்ருக்கேன் ஒரு ப்ரஷ் வச்சு. பட் இது குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பெரியவங்களையும் அட்ராக்ட் ஆகி நம்ம சாப்பிட்றப்போ குழந்தைங்க இன்னும் நல்லா
அருமையாக அட்ராக்ட் ஆகி நிறையவே சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி இன் டீட்டெயில் வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கேன், பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். என்னை வந்து ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் நீங்கள் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். எல்லா லிங்க்ஸுமே சோஷியல் மீடியாது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி வந்து இங்கிலீஷில் கூட ட்ரான்ஸ்லேட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், பிளாக் லிங்க்ஸ் எல்லா லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையான ஒரு ரெசிபி. வீட்டில் வந்து நம்ம ஸ்வீட் தோசை பண்ணியே பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு வாஃபிள் மேக்கர் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் நீங்கள் தயார் பண்ணலாம். ஒரு தோசை மாவு வச்சு டிஃப்ரெண்ட் வாஃபிள்ஸ் நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ வாஃபிள் வந்து அருமையாக ரெடி ஆகிருக்கு, நல்லா மொறுமொறுன்னு ரெடி ஆகிருக்கு. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.